இந்த ரீசன்க்காக தான் இனிமேல் நம்ம ஃப்ரீயா இன்டர்நெட் அது ரீசார்ஜ் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்க போறோம் போல. அது நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம பெஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஒரு டவர் கோபர் இருக்கும், அதுல இருந்து நமக்கு இன்டர்நெட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. கவரேஜ் இல்லைன்னா நம்மளால இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கவே முடியாது. ஆனா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது எலன் மஸ்க் உடைய ஒரு ஒன் ஆஃப் த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி தான். ஆல்மோஸ்ட் 100 கண்ட்ரிக்கு மேல இருக்காங்க. இப்போ இந்தியாலும் இவங்க வந்து வர போறாங்க. ஏர்டெல்லும் ஜியோவும் இவங்க கூட டைபிள் இருக்காங்க. இவங்க கிட்ட இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான டவர் கோபர் இருக்கணும் அவசியமே கிடையாது. சேட்டலைட் இருந்தா நமக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி டிடிஎச் கனெக்ஷன்ல யூஸ் பண்றோம்ல, அதே கான்செப்ட் தான் இவங்க சேட்டலைட் இருந்து கொடுக்கும்போது மூளை முடுக்கு காட்டு பகுதி மலைப்பகுதி எங்க இருந்தாலும் சரி நம்மளால ஈஸியா இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கவே முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா லான்ச் பண்ணும்போது நமக்கு மேபி இவங்க ஃப்ரீயா இன்டர்நெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அப்படி இன்டர்நெட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்காக ஃபார் மந்த்துக்கு எவ்வளவு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா மத்த கண்ட்ரிலாம் கிட்டத்தட்ட 2500 வரைக்கும் ரீசார்ஜ் பண்றாங்க ஃபார் மந்த்துக்கு. ஆல்மோஸ்ட் டெபாசிட் அமௌண்ட் இருக்கு. ஆனா இந்தியாவில் வந்தா கண்டிப்பா அவ்வளவு எல்லாம் யார் ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளார வந்துச்சுன்னா மேபி ரீசார்ஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் கொடுப்பாங்க. அதோட ஸ்பீட் பார்க்கும்போது 100ல இருந்து 200 Mbps per second வரைக்கும் இதோட ஸ்பீட் இருக்குமா. ஒருவேளை இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்களா?